நீங்க ஒருபோதும் நினைச்சதுண்டா? நீங்க எவ்வளவு உழைச்சும் வாழ்க்கை ஒரே இடத்திலேயே நிக்கிற மாதிரி தோணுதா? நீங்க முயற்சி செய்றீங்க, கனவு காண்றீங்க, ஆனா எப்படி என்றே தெரியாமல் ஒவ்வொரு முறை முன்னேற போவதற்குள் ஏதோ ஒரு தடயம் வந்துவிடுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பேசுற சில விஷயங்கள் தான். ஆம் நண்பர்களே, வார்த்தைகள் வெறும் ஒலி இல்லை, அவை சக்தி. அந்த சக்தியை யாருக்கு கொடுக்கிறீங்களோ அங்கேதான் உங்க கவனம் குறைகிறது, உங்க சக்தி சிதறுகிறது. அதனால்தான் இன்று நான் உங்களுடன் பகிரப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ். தமிழ் சக்சஸ் பாத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, பேக் டு த வீடியோ. உன் வாழ்க்கை முழுக்க மாறிடும் 10 விஷயங்கள் யாரிடமும் சொல்லாதே. 1. உங்களுடைய பெரிய கனவு. நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு பொக்கிஷம். அதில் புதைந்திருக்கும் உங்கள் கனவுகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஒரு இளைஞன் ஒரு பெரிய பிசினஸ் தொடங்க கனவு கண்டான். அவன் அந்த கனவை தனது நண்பர்களிடம், தன் மீது அக்கறையுள்ளவர்களிடம் என்று நினைத்து பகிர்ந்து கொண்டான். ஆனால் அடுத்த நொடியிலே விமர்சனங்கள் தொடங்கின. அது முடியாது தம்பி, அது உனக்கு பெரியதுப்பா, ஏன் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற, இதுல தோற்று போனவங்கதான் அதிகம் என்று பலவிதமான எதிர்மறை வார்த்தைகள். அந்த சந்தேகம் அவனின் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்தது. அவனது கனவின் ஒளி மங்கத் தொடங்கியது. நண்பர்களே, எல்லோருக்கும் உங்கள் கனவு புரியாது. சிலருக்கு புரியாது என்பதால் சிரிப்பார்கள். சிலர் பொறாமைப்பட்டு உங்களை மனரீதியாக தளர்த்த முயற்சிப்பார்கள். அதனால் உங்கள் கனவை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் செயல் பேசட்டும். கனவு அமைதியாக உங்கள் உள்ளத்தில் வளரட்டும். அந்த கனவு நிறைவேறும் நாள் வரும்போது உங்கள் முடிவு சத்தமாக உலகிற்கு ஒலிக்கட்டும். வெற்றி சத்தம் போடும், அதற்கு முன் அமைதியாக இருங்கள். 2. உங்களுடைய அடுத்த திட்டம். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் அமைதியாகவே, நிதானமாகவே வேலை செய்வார்கள். அவர்கள் தங்கள் திட்டத்தை பேசுவதில்லை, அதை செய்வார்கள். பின்னர் அந்த முடிவை உலகம் வியப்புடன் பார்க்கும். ஒரு உதாரணம், ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்கும் போது அதை ரகசியமாகவே வைத்திருக்கும். அவர்கள் தங்கள் திட்டங்களைப் பற்றி வெளியில் பேச மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக தங்கள் ஆராய்ச்சியை செய்து தயாரிப்பை உருவாக்கி சந்தையில் வெளியிடுவார்கள். அப்போதான் அவர்களுக்கு விமர்சனங்களும் வராது, போட்டியாளர்களும் அவர்களின் மீது கவனிக்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு வெற்றி பெற அதிக வாய்ப்புகளை அளிக்கிறது. அதனால்தான் பேச்சை குறை, செயலை அதிகப்படுத்து என்று சொல்வார்கள். உங்கள் முடிவு உலகத்துக்கான சரியான பதில் ஆகட்டும். நீங்களே முன்னின்று உங்கள் திட்டத்தை பறைசாற்றுவதை விட உங்கள் வெற்றியே உங்களுக்காக பேசட்டும். 3. உங்களுடைய குடும்ப பிரச்சினை. குடும்பம் என்பது ஒரு கோவில். அதற்குள் நடக்கும் விஷயங்கள் அதற்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒரு பெண் தனது வீட்டில் நடந்த ஒரு சின்ன மனஸ்தாபத்தை பற்றி வெளியே தான் நம்பிய ஒரு தோழியிடம் சொன்னாள். ஆனால் அவள் அதை மற்றவர்களிடம் பரப்பினாள். அந்த தகவல் திரிக்கப்பட்டு ஊர் முழுக்க ஒரு கிசுகிசுவாக பரவியது. சிறு விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. அத்தோடு அந்த பெண்ணின் குடும்ப உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. நண்பர்களே, குடும்ப விஷயங்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கட்டும். அது ரகசியம் மட்டுமல்ல, அது மரியாதை. ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மரியாதை. வெளியே சொன்னால் தீர்வு வராது, தேவையற்ற வலி மட்டும் பெருகும். அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை கடக்க எப்படி முடியும் என்று சிந்தித்து குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து பேசி ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். அதுதான் சிறந்த வழி. 4. உங்களுடைய நற்கருமம். நாம் செய்யும் நல்ல காரியங்கள் நம் மனதிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கும் சக்தி தரும். ஆனால் அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஒரு பணக்காரர் தன் ஊரில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு ரகசியமாக உதவி செய்தார். அவர் அதை யாரிடமும் சொல்லவில்லை. எந்த பெயர், எந்த புகழ், எந்த விளம்பரத்தையும் அவர் விரும்பவில்லை. அந்த மாணவர்கள் படித்து வாழ்வில் பெரிய நிலைக்கு வந்த பிறகே அந்த நன்மை யாருடையது என்று தெரிய வந்தது.
அதுதான் உண்மையான நற்கருமம். நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அதைச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னால் பெருமை வரும், சொல்லாமல் இருந்தால் புனிதம் வரும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் இது. அந்த மௌனமான சேவைக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி உண்டு. 5. உங்களுடைய பலவீனம். எல்லோருக்கும் பலம் இருக்கும், அதேபோல் பலவீனமும் இருக்கும். ஒரு ராஜா மிக வலிமையானவன். எதிரி படைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு சிறு பலவீனம். அதை அறிந்த எதிரிகள் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினர். முடிவு? அந்த ராஜா தோற்றான். வாழ்க்கையிலும் அதே மாதிரி. உங்கள் பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். அதை சரிசெய்ய முழுமையாக முயலுங்கள், ஆனால் வெளியில் பேசாதீர்கள். உங்கள் வலிமை எல்லோருக்கும் தெரியலாம், ஆனால் உங்கள் பலவீனம் இல்லை. உங்கள் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் அதை உங்களுக்கு எதிரான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும். ஆகவே உங்கள் பலவீனத்தை சரிசெய்ய முழு முயற்சி செய்யுங்கள், ஆனால் யாரிடமும் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். 6. உங்களுடைய பண விஷயம். சம்பளம், சேமிப்பு, கடன், முதலீடுகள், பிசினஸ் லாபம், இவை அனைத்துமே உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள். இதை யாரிடமும் பேச வேண்டாம். அதை பேசினாலே தேவையற்ற ஒப்பீடுகள், பொறாமை, தவறான புரிதல்கள், ஏன் சில சமயங்களில் நிதி ரீதியான பிரச்சனைகள் கூட தொடங்கலாம். ஒரு உதாரணம், ஒருவன் தனது அதிக சம்பளத்தை பற்றி நண்பர்களிடம் சொன்னான். அடுத்த சில நாட்களில் நண்பர்கள் எல்லோரும் அவரிடம் கடன் கேட்க ஆரம்பித்தனர். அது அவரது நிம்மதியை கெடுத்தது. பணம் அமைதியை வாங்கும் என்று சொல்வார்கள், ஆனால் அதை பற்றி தேவையில்லாமல் பேசுவது உங்கள் அமைதியை கெடுக்கும். உங்கள் நிதி நிலைமை குறித்து அமைதியாக இருங்கள். அது உங்கள் பாதுகாப்பு. 7. உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள். நீங்கள் காதலில் இருக்கலாம், அல்லது ஒரு மனமுறிவு ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் உறவுகளில் உள்ள இன்பங்கள், துன்பங்கள், சண்டைகள், சமாதானங்கள், இதையெல்லாம் சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அது உங்கள் உள்ளமைதியை கெடுக்கும். உங்கள் தனிப்பட்ட உணர்வுகளை பொதுவெளியில் வைப்பது உங்களுக்கு மேலும் பல குழப்பங்களைத்தான் ஏற்படுத்தும். ஒருவர் தனது காதலியுடன் ஏற்பட்ட சண்டையை பற்றி சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டார். சில மணி நேரங்களிலேயே நூற்றுக்கணக்கான கமெண்டுகள், பல விதமான ஆலோசனைகள், சிலர் வதந்திகளை பரப்பவும் ஆரம்பித்தனர். இதனால் அவரது மன அமைதி முற்றிலும் கேட்டுப் போனது. உங்கள் பிரைவேசி தான் உங்கள் பீஸ். உங்கள் தனிப்பட்ட உறவுகளை பாதுகாக்க அதை எப்போதும் தனிப்பட்டதாகவே வைத்திருங்கள். 8. உங்களுடைய ஆன்மீக அனுபவம். நீங்கள் தியானத்தில் அடையும் அமைதி, பிரார்த்தனையின் மூலம் கிடைக்கும் மன நிம்மதி ஒரு தெய்வீக அனுபவம். இதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த அனுபவம் உங்களுக்கே சேர்ந்தது. அது ஒரு புனிதமான உள் உணர்வு. அதை மற்றவர்களிடம் சொன்னால் அதன் புனிதம் குறைந்துவிடும். சிலர் அதை கேலியாக பார்க்கக்கூடும், சிலர் நம்பாமல் போகக்கூடும். ஒரு முனிவர் தனது ஆழமான தியான அனுபவங்களைப் பற்றி ஒருபோதும் யாரிடமும் பேச மாட்டார். அவர் அறிந்திருந்தார், இந்த அனுபவங்கள் தனிப்பட்டவை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை என்று. அதனால் அதை உங்கள் இதயத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்கே உரியது. அதைச் சொல்லாமல் அனுபவிப்பதுதான் சிறந்தது. 9. உங்களுடைய தியாகம். தியாகம் என்பது ஒரு உயர்வான செயல். அது மனதின் ஆழத்திலிருந்து வரும். ஒரு தாய் தனது மகனின் எதிர்காலத்திற்காக தனது பல ஆசைகளை, கனவுகளை, தேவைகளை விட்டுக் கொடுத்தார். ஆனால் அதை ஒருபோதும் மகனிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மையான தியாகம் பேசாது. அது மௌனமாகவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும். நீங்கள் யாருக்காக ஒரு தியாகம் செய்தாலும் அதைச் சொல்லாதீர்கள். அதை வெளிப்படுத்தினால் அது ஒரு ஈகோவாக மாறிவிடும். நீங்கள் செய்த தியாகத்தின் அர்த்தம் குறைந்துவிடும். மௌனத்தில் இருக்கும் தியாகம்தான் மிக வலிமையானது. அது உங்கள் மனதிற்கு தரும் நிம்மதி அளவிட முடியாதது. உங்களுடைய அடுத்த நகர்வு. வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் அமைதியாக நகர்கிறார்கள். அவர்கள் நான் இதை செய்யப் போகிறேன், நான் இப்படி ஆகப் போகிறேன் என்று உலகத்திடம் அறிவிக்க மாட்டார்கள்.
செய்து முடித்த பின் சொல்வார்கள். அப்போதான் உலகம் ஆச்சரியப்படும். அந்த வெற்றி பயணம் அவர்களுக்கு மேலும் உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய விளையாட்டு வீரர் தனது அடுத்த போட்டிக்கு எப்படி தயாராகிறார் என்று யாரிடமும் சொல்ல மாட்டார். அவர் அமைதியாக பயிற்சி செய்து தன்னை மேம்படுத்திக் கொண்டு போட்டியில் வென்ற பிறகுதான் அவரது கடின உழைப்பு வெளிப்படும். உங்கள் அடுத்த நகர்வு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் முடிவு சத்தமாக ஒலிக்கட்டும். ஆம் நண்பர்களே, இதுவே வெற்றிக்கான உண்மையான ரகசியம். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டு போலத்தான். நீங்கள் எந்த நகர்வு செய்கிறீர்கள் என்பதை எல்லோருக்கும் தெரிந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. உங்கள் போட்டியாளர்கள் உங்களை எளிதாக வீழ்த்திவிடுவார்கள். சில விஷயங்கள் உள்ளுக்குள் இருக்கட்டும். சில கனவுகள் மௌனத்தில் வளரட்டும். உங்கள் வாய் பேச வேண்டாம், உங்கள் செயல்தான் உங்கள் குரலாக ஒலிக்கட்டும். இந்த 10 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை உணர்வீர்கள். உங்கள் வெற்றி பயணம் சீராக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த கருத்துக்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் எப்படி பின்பற்றப் போகிறீர்கள்? இந்த வீடியோவை பற்றிய உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுடன், உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதேபோல் மேலும் பல மோட்டிவேஷன் மற்றும் சுய முன்னேற்ற வீடியோக்களுக்காக தமிழ் சக்சஸ் பாத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய உற்சாகமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.